ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கோபி மகளிர் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். எல்லாம் உடச்சி பேசிடலாம். எனக்கு வேண்டையே வேண்டாம், எனக்கு எழுதி தர சொல்லுங்கள். என்னைய வந்து எதுவும் பண்ண மாட்டேன், என் உயிருக்கு என்ன ஆனாலும் இவங்க தான் காரணம்னு எனக்கு எழுதி தர சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த வீட்லேயே தான் வாடகை வீடு இருந்ததில்ல, நம்ம வாடகை வீடு அந்த வீட்டிலே தான் நான் இருக்க போகிறேன். அந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாது, நான் தனியாக இருந்து என் பிள்ளைய பார்த்துக்குவேன். எனக்கு யூடியூப் இன்கம் வருது, அதை வச்சு நான் என் குழந்தைய நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நான் சொல்லலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க, இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க. என்னால் அடி தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மேடம், அதனால் நான் வந்து பிள்ளை வளர்கிற வரைக்கும், அவருக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவங்க ஏதாச்சும் இடையில வந்து பிரச்சனை பண்ணால் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரதட்சணை கேட்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நீ பெரிய கோடீஸ்வரியா, என்ன கொண்டு வந்த அப்படி இப்படின்னு கேட்குறதுலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு. 3 லட்சத்தை வச்சுட்டு போங்கிறாங்க, அதுலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு அதுதான் அப்படின்னு. மகளிர் ஸ்டேஷனில் போய் வரதட்சணை கேட்டு இது பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எடுங்க அப்படின்னு நான் சொன்னால் போதும், நான் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எடுக்கலைன்னா பக்கத்துலேயே டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் இது பண்ணணும், மனு கொடுக்கணும். இல்லைன்னா கோர்ட்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு வேண்டாங்க, எனக்கு பிடிச்சிட்டாங்க, எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி ஆள் வந்து என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் நேற்று லைவ் போட்டேன் யூடியூப்பில், அத்தனை பேரும் சொல்கிறாங்க அக்கா வேணாக்கா அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க, உயிர் முக்கியம்க்கா. அந்த மாதிரி எனக்கும் தோணுது, உயிர் முக்கியம்னு தோணுது. அதனால் எனக்கு இதை மட்டும் இது பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குற பாருங்கள். கோபிக்கு வந்தாச்சு, கோபி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இனி வந்து போய் இது பண்ண வேண்டியதான், மகளிர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்னங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன். மகளிர் ஸ்டேஷனுக்கு போகிற வழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டுருக்கேன் பாருங்கள், ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். போயிட்டு கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான். தீர்வு கிடைக்காம நான் வெளியே வர மாட்டேன். ஸ்டேஷனை விட்டுட்டு அந்த முடிவோடு தான் நான் போகிறேன். எனக்கு அந்த ஆண்டவர் நான் எடுக்கிற முடிவு சரின்னா எனக்கு கூட நிற்பார், நான் நம்புகிறேன். எனக்கு என் பிள்ளைய வச்சுட்டு அலைய முடியாது ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே நான் அலைய முடியாது. எதுக்கு நம்ம ஓடணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணோமா? இல்லை, அப்போ நம்ம ஓடக்கூடாது, ஓட வைக்கணும். தப்பு பண்ணுறவங்களும் ஓட வைக்கணும். அதுதான் நான் என்னோட குறிக்கோள். வந்துட்டு பாருங்கள், அப்போதான் வந்துட்டு நம்ம வேணால் பாருங்கள். இதை வந்துடுச்சா? ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன், இந்த ஒரு தடவை கண்டிப்பாக சாதிப்பேன் நான் நம்புகிறேன். வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது மகளிர் ஸ்டேஷன். போய் டிஎஸ்பி ஆஃபீஸ் தான், இதுதான் டிஎஸ்பி ஆஃபீஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நான் என்னங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், பெட்டிஷன் எழுதி வாங்கியிருக்கேன் பாருங்கள். இங்கே பெட்டிஷன் எழுதுவாங்க தாலுக்கா ஆஃபீஸில், வந்து எழுதி வாங்கிட்டேன். என்னென்னு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, என்னென்னு எழுதியிருக்காங்கன்னு. நான் சொல்ல எழுதுனாங்க. இதை போய் நம்ம மகளிர் ஸ்டேஷனில் கொடுக்க வேண்டியதான். அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். அவங்க பெட்டிஷன் கேட்டாங்கன்னு எழுதிட்டு வந்து கொடுத்தா அவங்க என்ன திரும்ப கேட்காங்க, நீ நார்மலாக இருக்கியா அப்படின்னு கேட்காங்க. நார்மலாக இருந்தால் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே எடுக்கிறாங்க. மற்றவங்க அடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை, நம்ம நார்மலாக இருக்கோமா அதுதான் வேணும். என்ன
பாருங்கள், மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். இப்படிலாம் கேட்குறாங்க. சரி, வேறு என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். நார்மலாக இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்படி நார்மலாகவே நான் எல்லாமே போட்டுங்க. எப்படிங்க அவங்க அடிக்கலாம்? ஒரு அவங்கள கூட அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. இவங்க நார்மலாக நீ இருக்கியான்னு என்னை பார்த்து கேட்காங்க. அப்போ இருக்கிற முகஜாடையை பார்த்துட்டு நார்மலாக இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுருவாங்களா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கேன். என்னை பார்த்து நீ நார்மலாக இருக்கியான்னு கேட்குறது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. பேச்சுக்காகுது. சரிம்மா, அவங்க ஃபோன் பண்ணலாம், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம், நம்பர் கொடுமா. நீ என்ன நார்மலாக இருக்கியா, இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து வந்தியா? இதெல்லாம் என்ன பேச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இப்போ 3 லட்ச ரூபா என் வீட்டுக்காரர் கேட்காங்க. நான் கொடுக்குறேனே வச்சுக்கோங்க. ஏன்னா இருந்த மாதிரி திருப்பி கொடுக்க முடியுமா? இல்லை, கேட்குறேன். கொடுக்க முடியாதுல்ல. அப்போ எதுக்கு இந்த மாதிரி கேட்டு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? பெட்டிஷன் கொடுத்தா ஒரு இதுவும் இல்லை. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. இல்லைன்னா டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு தான் போகணும். போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே நான் சொல்லியிருப்பேன். வந்து என்னை நார்மலாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் பார்க்குறதுக்கு அப்படி தான் ஒரு மாதிரி இருப்பேன். அதனால் என்னை பார்த்து நார்மலாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் நார்மலாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னோடனே அப்புறம் மாமனார் நம்பரு எல்லா நம்பரும் கேட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி என்ன அவங்க பையன் என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கு அவனும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. சரி, நீங்கள் வந்து தான் ஆகணும், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, உங்கள் தம்பியை வர சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நான் வீட்டில் வேறு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளை அவங்க என்ன பிடுங்கிடுவாங்களா, வச்சுருவாங்களா, இது பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க இந்த மாதிரி தானே இருக்காங்க. இவர் கேட்குற மாதிரி தானே அவங்களும் இருக்காங்க. அதனால தானே இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ திமிரு ஏறி போய் திரிகிறாங்க. என்னை சொல்கிறாங்க, நீ வெளியே நான் எப்படி தனியாக இருப்பேன் அப்படின்னு கேட்காங்க. எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வருதுங்க, நான் என் பிள்ளைய நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னால், யூடியூப்லலாம் நீ இது பண்ணால் சீரழிஞ்சு போயிடுவேன். என்ன நான் சீரழிஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியல. சீரழிஞ்சு போயிடுவேன். அதனால் எவனாச்சும் நீ மறுபடியும் ஏமாற்றி இந்த மாதிரி தந்துருவாங்க, நீ மறுபடியும் இதாகிடுவ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு அந்த மாதிரி போகணும்? எனக்கு என் பிள்ளை தான் உலகம் அப்படின்னு நான் நினச்சி நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். தனியாக இருந்து வாழ்ந்து காமிக்கணும். யாரெல்லாம் என்னைய உதாசனப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நான் வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கும் போது என்னைய அவங்க நீ ஹாஸ்டலில் போய் இருந்துப்பம்மா, அதுதான் நல்லது உனக்கும் பிள்ளைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாளைக்கு வான்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு இவர் வருவாரான்னு எனக்கு தெரியல. வந்தால் நான் சொல்லுவேன், நான் மேஜருங்க, எனக்கு என் பிள்ளைய நான் நல்லா பார்த்துக்குவேங்க. நான் மீடியாவில் ஒவ்வொரு நாளும் நான் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் வீடியோ போடுவேன். அதனால் நான் என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்குவேங்க. எனக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்குது. எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. நான் மேஜர் தானே, என்னால் வாழ முடியாதா வெளியே இருந்து? அப்படி என்ன வந்துடும் எனக்கு? அப்படி ஒரு எண்ணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால் ஹோமுக்கு போக மாட்டேன். ஹோமுக்கு ஏன் போக மாட்டேன்? எனக்கு பிடிக்காதுங்க. ஹோம்னாலே எனக்கு பிடிக்காது, அறவே பிடிக்காது. நானே ஒத்தையில் இருக்கும்போதே நான் போக மாட்டேன். அப்படிங்கும்போது என் பிள்ளைய வச்சுட்டு நான் எப்படி போவேன்? அங்கே நான் இதுக்கு முன்னாடியே நான் போயிருக்கேன் பாப்பா வச்சுட்டு. அங்கே நிறைய பசங்க இருப்பாங்க.
நிறைய பசங்க இருப்பாங்க, சேட்டை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு சொல்ல தெரியாது. நம்ம வர்ஷா பாப்பாவுக்கு வந்து சொல்ல தெரியாது. இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. அந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ஷா இந்த பிள்ளை தான் பண்ணிச்சு அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து அந்த இடத்துல பேச முடியாது. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு எதுவும் தெரியாது, சொல்லவும் மாட்டான். அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரம் என் நேரம் வேறு சரியில்லை, அங்கே என்னென்ன பிரச்சனை வருமோ. அதனால நம்ம தனியாக இருந்து பொழைச்சி காமிக்கலாம். இவனும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு என் பிள்ளை மட்டும் போதும். நான் என் பிள்ளைய பார்த்துட்டு என் அண்ணனுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நான் வந்து வீடியோவாக போட்டுட்டு நான் அப்படி ரன் பண்ணலாம். நான் போலீஸ்காரங்கிட்டே சொன்னேன், இப்போலாம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். அதுக்கு வந்து கேட்காங்க, நீ நார்மலாக தானே இருக்க, நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. புரியுதுங்க, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சரிங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். என்னன்னா நான் வந்து இப்போதைக்கு நானும் ஆசிரமம் போக மாட்டேன். என் பிள்ளையும் நான் அனுப்ப மாட்டேன் தனியாக வந்து. நானும் போக மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நான் போக மாட்டேங்க. என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை வந்து நான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். நான் 5 வயசு வரை என் கூட இருக்கட்டும் பாப்பா வந்து. இப்போதைக்கு போனால் அது அவங்களே எடுத்துக்குவாங்க, எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க பிள்ளைய வந்து. இப்போதைக்கு நம்ம விட முடியாது. 5 வயசுக்கு அப்புறம்னா அவள் வந்து படிக்கிறதுக்காக நம்ம வந்து சேர்க்குற மாதிரி அவளை பாப்பாவை. அதனால் அப்போ வந்து சேர்த்துட்டு அவளுக்கு மாதம் மாதம் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பணம் கொடுத்து படிக்க வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சேர்த்து விடலான்னு எனக்கு தோணியிருக்கு. அதனால பார்த்துக்கலாம், நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த இருக்காங்க பாருங்க வருஷா. இந்த பிள்ளைய தூக்கிட்டு எங்கெல்லாம் அலைய வேண்டியது இருக்கு பாருங்க. போராடி இவ சிரிக்கிறா, நமக்கும் அவ சிரிப்பை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஐயோ பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயமாக இருக்குது இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு. ஏன்னா பிள்ளைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் தூக்கி கீழே போடுறா. இப்படி சேட்டை பண்ணுற பிள்ளைய போய் நம்ம அங்கே வச்சு அடுத்த பிள்ளைங்களை இவ அடிக்காளா அவங்க அடிக்காங்களான்னு நமக்கு தெரியாது. நமக்கு வேற 7:30 நடந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது வந்து எல்லா 7:30 நம்மக்கிட்ட தான் வரும். அங்கே போனால் நினச்சிக்கோங்க அவ்வளோதான். இருக்கிற மைண்ட் டென்ஷனில் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அங்கே போனால். அது இன்னைக்குள்ள இதான் நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவங்க வர்ற மாதிரி எனக்கு தெரியலை. வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னாங்க. நாளைக்கு வந்து என்ன முடிவுன்னு என்னையே தான் கேட்பாங்க. நாளைக்கு நான் மட்டும் போனால் என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு என்னை கேட்பாங்க. நான் வந்து தனியாக இருந்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து அவன் வந்து நான் இல்லாமல் இருந்துருவியா, எங்கேனாலும் போக சொல்லுவான். எங்கேனாலும் நம்ம போய்க்கலாம், ஆனால் இந்த ஊருக்கு வர முடியாது. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலைன்னா நம்ம இந்த ஊருக்கு வர முடியாது ரிட்டன். அதை தான் யோசிக்கிறேன், எங்கிட்ட போகிறது என்ன பண்ணுறது அது தெரியல. பார்த்துக்கலாம். நம்ம சொந்த ஊருக்கே தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சொந்த ஊரில் நிறைய பேர் தெரியும். பார்த்துக்கலாம், என்னங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம சித்தப்பா கிட்ட அது நிறைய சித்தப்பா இருக்காங்க எனக்கு. ஒரே ஒரு சித்தப்பா 2 சித்தப்பாவை நான் பார்த்தேன்ப்பா. அந்த சித்தப்பா பேசவே இல்லை. இன்னொரு சித்தப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. சித்தி மட்டும்தான் பேசினாங்க. சித்தி நல்லாவே பேசினாங்க, அது சொல்லியிருப்பேன். சரி, சொந்தக்காரங்கள தான் நம்பி போகணுன்னு இல்லை, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு என்ன திருச்செந்தூரில். பார்த்துக்கலாம். நான் எங்கே போகிறதையும் யாரும் இன்னும் கேட்க முடியாது. என் லைஃபு நான் எங்கேயும் போய் நான் வந்து ஹெல்ப் கேட்டு நான் இருப்பேன். அதனால் இந்த மீடியா மூலிமா நான் சொல்லிக்கிறேன். என் பார்க்குற எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, சொந்தக்காரங்க பார்த்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தடவை நாளைக்கு பார்க்கலாம்.